இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஒரு அவசர உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இங்கே எதுக்கு எடுத்தாலும் அவசரம், எல்லாத்துக்கும் அவசரம். இன்றைக்கி ஒரு செயல் செய்கிறோம், இந்த செயலுக்கான பலன் நாளைக்கே கிடைக்கணும் அப்படின்றதுல அவசரம். ஸோ இந்நேரம் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம எந்த தலைப்பை பற்றி பார்க்க போகிறோன்ட்டு. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசரம். ஸோ நான் உங்கள் சிவாதர்ஷினி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு குரங்கு ஒரு சுவையான மாம்பழத்தை சாப்பிடுது. அப்போ அதுக்கு ஒரு யோசனை, இந்த மாங்கொட்டையை தூக்கி போடாமல் மண்ணில் புதைச்சி வச்சா இது மரமாக வளர்ந்து நமக்கு நிறைய கனிகளை கொடுக்கும் அப்படின்னு யோசிக்குது. அது யோசனை தப்பு இல்லை. ஆனால் அது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மாங்கொட்டையை மண்ணில் புதைச்சி தண்ணி ஊற்றுது. மாமரம் முளைஞ்சிருச்சா அப்படின்னு மறுநாள் காலையில் வந்து பார்க்குது, முளையலை. உடனே அதுக்கு ஒரு சந்தேகம், ஒரு வேளை இங்கே இருந்ததை யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்ட்டு. உடனே அந்த மண்ணை தோண்டி பார்க்குது, மாங்கொட்டை அங்கே தான் இருக்குது. சரி, திரும்ப அது மேலே மண்ணை போட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றிட்டு போயிடுது. மறுபடியும் மறுநாள் காலையில் வருது, மாமரம் முளைக்கவே இல்லை. திரும்பவும் நோண்டி பார்க்குது, மாங்கொட்டை அங்கே தான் இருக்குது. சரி, மாங்கொட்டையை மறுபடியும் புதைச்சி மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு போகுது. தினமும் அந்த குரங்கு இதே வேலையாக தான் இருக்குது. அந்த மாமரம் வளர்வதற்கு அது என்ன பண்ணவே இல்லை, வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. டெய்லி அந்த மாங்கொட்டையை தோண்டி தோண்டி பார்க்குறது, இருக்கா இல்லையா இருக்கா இல்லையான்ட்டு. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாகி அந்த மாங்கொட்டையை அந்த இடத்துல இருந்து தூக்கி கடாசிடுது. நம்மளும் பல பேர் அந்த குரங்கு மாதிரி தாங்க இருக்கோம். ஒரு செயலை செய்கிறோம், அதற்கான பலன் நமக்கு வேணும். ஆனால் அதற்கான பலன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்துட்ருக்கணும். ஆனால் இன்றைக்கி அந்த செயலை செஞ்சுட்டு நான் அடுத்த நாளே எனக்கு வந்துட்டு அதற்கான ரிசல்ட், அதற்கான பலன் வேணும் அப்படின்றது எதிர்பார்க்குறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறுமை அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம நிறையா பேர்கிட்ட அது கிடையாது. ஸோ நீங்கள் வெற்றி பெறணும்னா பொறுமையோடு இருங்க. நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அதற்கான வெற்றி கிடைக்கும். நன்றி.